சீக்ரெட் இன்வேஷன் எபிசோடு 5ஓட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்களெல்லாம் காட்டியிருந்திருப்பாங்க. பட் எபிசோட் ரொம்ப ஸ்பீடாக போயிட்ட மாதிரி இருக்குது. லைக் நிறைய விஷயத்த ஒரே எபிசோடுக்குள்ளே போட்டு நல்ல ஸ்டஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னொரு எபிசோட் 2-3 எபிசோட் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த சீக்ரெட் இன்வேஷனில் முக்கியமான பிரச்சனை என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, காமிக்கில் ஏகப்பட்ட முக்கியமான சூப்பர் ஹீரோஸ் அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஸ்கல்ஸாக மாற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு 1-2 பேரை மட்டும் வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வந்திருக்கலாம். லைக் இதையே ஒரு அவெஞ்சர்ஸ் படமாக கொடுத்துருக்கலாம். ஃபேஸ் 4ஓட எண்டாக இந்த சீக்ரெட் இன்வேஷன் ஒரு படமாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு படமாக வந்ததாக கூட நல்லா இருந்திருக்கும். பட் படமாக விடாமல் ஒரு சீரியஸாக விட்டு பெருசாக அந்தளவுக்கு இது பண்ணாமல் தான் விட்டாங்க. சார் நான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த எபிசோட பேக் ஒன்று ஆரம்பிச்சலாமா? போன எபிசோட நடந்து முடிஞ்ச சண்டையில் பிரசிடென்ட் பயங்கரமாக அடிபட்டிருக்காரு. அதனால் அவரை இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்காங்க. உள்ளே போகும்போது சொல்லிட்டு தான் போகிறாரு, ரோடியை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு கிளியரன்ஸ் இல்லை சார், நீங்கள் வெளியே இல்லைங்க, நாங்கள் இருக்கிற நர்ஸ் நிக் ஃபியூரியை சொல்லிடுறாங்க. அதனால் அவர் வெளியே சேர் போட்டு கன்னோட உட்காந்துருக்காரு. என்னை தாண்டி உள்ளே போங்கடா அப்படின்னு மாதிரி மனுஷன் கெத்தாக உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இங்கிருந்து இப்போ டேரெக்டாக நம்ம கிராவிக்கோட இடத்துக்கு தான் போகுது. பிளான் ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் அவன் பேர் பேகன். ஸோ பேகனுக்கு பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக பிடிக்கல. லைக் அவன் பார்த்தீங்கன்னா டேலோஸை கொண்டுட்டான். நம்ம பழைய ஜென்ரல் அந்த டேலோஸை கொண்டது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. ஸோ கிராவிக் வந்துட்டு அவன் தலகாணத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது இப்போ தான் அவங்களுக்கு புரிய வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்வெஸ்ட்டுன்னு அந்த டிஎன்ஏவை தேடி ஊராக நீ அனுப்பிச்சு வச்சிங்க, ஆனால் அங்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, நீங்களாம் லீடராக தகுதி இல்லை, நாங்களாம் எதுக்கு இங்கே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது டக்குன்னு அவனை போட்டு தள்ளிடுறாங்க. என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கிராவிக் கிட்டத்தட்ட இந்த இடத்துல தலகான திமிரில் தான் அடிக்கிட்டு இருக்கான். லைக் நான் சொல்கிறது மட்டும்தான் செய்யணும், என் பிளான் தான் நடக்கணும், எவனும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இப்போ கிராவிக் இருந்துட்டு இருக்கான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாமே போட்டு தடவை பார்த்துட்டு இருக்கான். இதை பக்கத்தில் இருந்து பேட்டோவுமே பார்த்துறான். பேட்டோ பார்த்துட்டு அவனுமே காண்டாயிடுறான். இவன் இவ்வளோ ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கான், இவன் கூடலாம் தான் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்க ரெண்டாக பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கிராவிக் அந்த பக்கம் ரோடி கிட்ட ஃபோன் போட்டு இப்போ ரோடி கிட்ட ஃபோன் போட்டு என்ன சொல்கிறான்னா, பிரசிடென்ட் கிட்ட சொல்லி ரஷ்யாவில் இந்த மாதிரி ஸ்க்ரல்லர்ஸ் இருக்காங்க, ஸ்கல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்காங்க, நீ அவங்களை அட்டாக் பண்ண சொல்லு, இதன் மூலமாக 3rd வேர்ல்டு வார் ஈஸியாக ஆரம்பிச்சிடும், ரஷ்யாவும் ஸ்கல்ஸும் ஒன்றா தான் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியமா, நம்ம ஆளுங்களை செத்துருவானுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது நடக்காது, அவனுக்கு நடக்க விட மாட்டானுங்க, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியுமே கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு நல்லா புரியுது இவன் திமிரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவன் ஃபேஸ் இருந்தாலும் வேறு வழியில் ஆர்டர் கொடுத்தனா செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி செய்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இப்போ டேரெக்டாக காத்துனா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பல ரோடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி ரோடியை கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சிருக்காப்புல. நீ ஸ்க்ரல் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நான் ஸ்க்ரல் நீ ப்ரூவ் பண்ண போறியா, இப்போ நான் ஒன்று பட்ட அப்படி மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம மரியா ஹில்ல நிக் ஃபியூரி கிராவிக் சுட்ட அந்த வீடியோவை அவன் பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் முழுக்க லீக் பண்ணி விட்டான். இப்போ நிக் ஃபியூரி கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் ஒரு வாண்டட் கிரிமினலாக மாறிக்கிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சு நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட அவனை சுட்டு இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இவன் ஸ்க்ரல் தான் அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்க ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுமே ஸ்க்ரல்ஸாக இருந்தாங்க. ஸோ ரோடி கிழக்கிறவங்களும் ஸ்க்ரல்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அதனால நச்சு அவனுக்கு ஒரு போட்டு போடாங்கொய்யெல்லாம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பார்க்குறாரு. ரோடியுமே பார்த்தீங்கன்னா அவரை மிரட்டி தான் அனுப்புறாரு. இது ஒரு ட்ரெய்லர் தான் டாக்கண்ணா, மெயின் பிக்சர் இனிமேல் தான் பார்ப்பேன்னு கிட்டத்தட்ட மிரட்டி தான் அனுப்புறாரு. நான் படத்தை கிராவிக் கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிக் ஃபியூரியுமே அந்த இடத்துல கெத்தாக சொல்லிட்டு போகிறாப்புல. இந்த பக்கம் சோனியாவை காட்டுறாங்க. சோனி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஎஸோட லீடரை பார்க்க போகிறாங்க. அந்த ஆள் பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெதர்பை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆள் தான் எஸ்ஐஎஸோட டேரக்டர், இவனுமே ஸ்க்ரல் தான். ஸோ அந்த இடத்துல சோனியா பார்த்தீங்கன்னா தலையில் கன்னை வச்சு அவன் காலையுமே சுட்டு அவன் ஸ்க்ரல்ன்றதை சுற்றி இருக்கிறவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரல்லாக இல்லாமல் ஒரிஜினல் ஆளாக இருந்தால் என்ன ஆகிட்டு இருக்கோம், இவ்வளோ போட்டு தள்ளியிருந்திருப்பாங்க. பட் அப்போ தான் சுற்றி அவங்களுக்கு புரியுது இவனை ஸ்க்ரல் தான் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல அவங்ககிட்டயுமே இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு ஸோ என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. சைடில் இந்த பக்கம் ஸ்க்ரல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டோ இவன் நம்ம கிராவிக் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காப்ல. பேசிகிட்டு இருக்கும்போதே அவனை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் சேர்ந்து கிராவிக் அட்டாக் பண்ணுறாங்க. பட் கிராவிக் அவன் பவர் யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற 6-7 ஸ்க்ரல்ஸை அசால்ட்டாக அட்டாக் பண்ணுறான். ஸோ கிட்டத்தட்ட அசால்ட்டாக சமாளிக்கிறாங்க, எல்லாத்தையும் அடிச்சு போடுறான். அவன் அந்த குரூட்டோட வந்து ஒரு அவன் சூப்பர் ஸ்க்ரல் பவரையும் தான் பயன்படுத்தியிருப்பான். பட் இவனுமே சண்டைக்காரன் தான் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஒரு பயங்கரமான ஆளுன்ற மாதிரியுமே காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை குத்தி கொள்ளவோ அடிச்சு கொள்ளவோ முயற்சி பண்ணல. அவன் தலையில் பார்த்தீங்கன்னா அந்த கவரை போட்டு கொள்ள தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. பாசிபிளி ஸ்க்ரல்ஸுக்கும் சுவாசிக்க ஆக்சிஜன் தேவையானவோ அந்த ஏர் சப்ளை கட் பண்ணிட்டா செத்துருவான்னு நினச்சிட்டாங்க போல் இருக்கு. அதனால் அதை ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. பட் அது கடைசியில் ஃபெயிலியர் ஆகி போய் வாங்கடா அத்தனை பொருளாக்கிங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சண்டை போட்டு கடைசியில் பேட்டோமே கழுத்தையும் அறுத்து கொண்டுடுறான். அத்தனை பேருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவன் கழுத்து அறுத்து பார்த்தீங்களாடா நான் யாருன்னு, இந்த மாதிரி எவனாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாண்டா நிலமை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் அது ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி தான். ஸோ அவன் இந்த அளவுக்கு கொடூரமாக போயிட்டு இருக்கான்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துலலாம் நல்லாவே காட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி இப்போ ஒரு சேஃப் ஹவுஸ்க்கு போகிறாரு. இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிக் ஃபியூரி ஸ்கல்ஸ்குள்ளே சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பார்ல, நான் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறேன்னு, அதே இடம் தான். இங்கே ஆல்ரெடி காயாவே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் சின்ன வயசில் அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் கண்ணே உள்ள வைக்கிறாரு. ஸோ அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவன் தான் அவள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க போய் பேசிகிட்டு இருக்காங்க.
அவங்க அப்பாவுமே வந்துட்டு ஒரு தேவையில்லாத வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு போரில் செத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா செத்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அவர் தேவையில்லாமலாம் சாகலை, அவங்களும் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க அப்பா அவங்க எப்படி வேணால் செத்துட்டு போட்டோம், எனக்கு இப்போ அவரோட உடலை அவருக்கான நான் இறுதி சடங்கை பண்ணோம், என் அப்பாவோட உடம்பு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ உடனே பிரிசிலாவை போய் பாரு, அவன் உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா அவர் அங்கே அமுச்சு விட்றாரு. இதுக்கு நடுவில் எகைன் நம்ம சோனியாவோட கதை. ஸோ சோனியா பார்த்தீங்கன்னா அந்த விக்டர் அண்ட் டால்டன், அந்த ரோசா டால்டன் அவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க கன் பாயிண்ட்டில் வச்சு அவங்க லேப்லையுமே என்னென்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அவளுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரல் மிஷினை பற்றியெல்லாம் எல்லாத்தையுமே பிளானை சொல்லி விட்டுறா. இனி இந்த லேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேபையுமே கொளுத்திடுறாங்க. அந்த விக்டர் என்ன பண்ணுறான்னா அந்த ரோசா டால்டன் பாசிபிளி அது அவன் ஒய்ஃபாக இருக்கணுமோ இல்லை ஆளுங்களாக இருப்பாங்களோ இல்லை நடிச்சிட்டு இருக்காங்களோ தெரில, பட் அவங்களுக்குலேயே பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு நெத்தியில் கன்னை வச்சு நான் அந்த இடத்த எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ மட்டும் இல்லடா என் இடத்துல அப்படி தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி போட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோனியாவை தலையிலே சுட்டு கொண்டுடுறா. லைட்டாக இந்த இடத்துல அந்த டைலாக் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இடிச்சுதுங்க. ஒரு ஃபெமினிசம் டைலாக் மாதிரி தான் இருந்துச்சு. கேப் கிடைக்கிற இடத்துல தான் மார்வல் ஃபெமினிசத்தை திணிக்கிறாங்க. மார்வல்னு சொல்ல முடியாது, இதுக்கு காரணம் அந்த டிஸ்னி கம்பெனி தான், அவங்கள தான் சொல்லணும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வாராவும் அவங்க நம்ம காயாவும் சேர்ந்து நம்ம டேலோஸோட உடம்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இறுதி சடங்கு செலுத்துறாங்க. ஜென்ரலாக இருந்தால் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லும்போது அவன் அதுக்கெலாம் ஆசைப்பட்டது கிடையாது, அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் அவங்க உடம்பு எரிக்கிறாங்க. ஸோ மனுஷங்க மாதிரி தான் அவங்களோட அந்த ஒரு இறுதி சடங்கு முறையுமே இருக்குது. இங்கே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டை நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிக் ஃபியூரியோட அந்த எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்றதை அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி இடம், நிறைய ப்ரைவசி, நிறைய செக்யூரிட்டி, நிறைய லெதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட கோட்டு ஐபேட்ச் நல்லா லெதர் தானே, ஸோ நிக் ஃபியூரிக்கு லெதர் ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும் போல் இருக்குது. அந்த லெதரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இவங்க பேசிக்கினே இருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷூட்டு, அந்த சீன் தாங்க எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஹை வால்யூமில் வர வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா பக்குன்னு நெஞ்செல்லாம் அங்கே அப்படி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீனு கிட்டத்தட்ட ஜான்விக் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு சில சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான்விக்கோட ஃபஸ்ட்டு அந்த வீடு இன்ட்ரோ ஃபைட் சீன் இருக்குல்ல, அந்த ஃபைட்டு தான் உங்களுக்கு சில இடத்துல ஞாபகப்படுத்தும். பட் இது க்ளீனாக இருக்காது. லைக் அந்த ஜான்விக்கோட ஃபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு மாதிரி க்ளீனாக இருக்கும். இது க்ளீனாக இருக்காது, கொஞ்சம் குண்டக்க மட்டக்க தான் இருக்கும் இந்த ஃபைட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட்டு அப்படியே ஒரு வழியாக நடந்து எல்லாம் முடிஞ்சிருது. அவங்களுமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல ரோடியாவுமே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட போய் இதை நீங்கள் எப்படியாவது பண்ணணும், ரஷ்யன்ஸ் தான் அந்த இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, இதை நம்ம எப்படியாச்சும் அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யாவை நம்ம இந்த மாதிரி பண்ணணும், இது கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் 3 மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம வேறு வழி இல்லைங்க, இப்போ நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அவங்க நம்மளை அட்டாக் பண்ணி அழிச்சிருவாங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட ரோடி நம்ம பிரசிடென்ட்டாக புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் வாரா இல்லை ராவா புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவளை ட்ரெயிலில் நிக் ஃபியூரி கிராவிக் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. கிராவிக் கிட்ட ஃபோன் பண்ணி அவனுமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கானா, ஒழுங்காக அந்த ஹார்வெஸ்ட் ரைட்டை கொடுத்துருன்னு சொல்லும் போது, நீ இப்போயே இந்த ஆட்டம் போடுற, ஹார்வெஸ்ட் கொடுத்தா என்ன ஆட்டம் போடுவேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் அதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ஃபோன் கான்வர்சேஷனுமே பேசிட்டு ஒரு 2 பேரும் கட் பண்ணிவிட்டு இப்போ நிக் ஃபியூரி ஃப்ளைட்டில் ஏறி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபின்லாண்டுக்கு போயிட்டு இருக்காப்ல. இந்த ஃப்ளைட் பைலட் யாருன்னு பாருங்களேன், பிளாக் விடோ படத்தில் பார்த்துருந்துருப்பீங்களே அதே பைலட்டு தாங்க, அதே ஆளுங்களையும் கூட்டு வந்திருக்காங்க. அவெஞ்சர்ஸ்க்கு ஃப்ளைட் சப்ளை பண்ணுறதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு போல் இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரியுமே வந்துட்டு அந்த இடத்துல டேரெக்டாக இப்போ ஃபின்லாண்டுக்கு போகிறாங்க. ஒரு ஃபேக் ஐடியில் தான் போயிட்டுருக்காரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் விடோஸோட அந்த ஒரு மாஸ்க்கை யூஸ் பண்ணி தான் அந்த இடத்துலையுமே எஸ்கேப் ஆகி வராரு. ஸோ அவர் வந்துட்டு இது இன்னும் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் டெக்னாலஜி தான், இதுக்கடுத்து உடம்பே கவர் பண்ணுற மாதிரி இன்னும் புது டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நான் கூட இதை வச்சு லாஸ்ட் ஏதாவது பெருசாக பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பெருசாக பண்ணாங்க, ஆனால் இதை வச்சு ஒன்றும் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க அந்த ரஷ்யாவோட பார்டர் கிட்ட தான் போகிறாங்க. ரஷ்யா பார்டர்லேருந்து கிட்டத்தட்ட 294 கிலோமீட்டர் மாதிரி சொல்லியிருப்பாங்க, ரவுண்டாக 300 கிலோமீட்டர் வச்சுக்கலாமே, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கேயுமே நிக் ஃபியூரிக்கு ஒரு கலர் இருக்குது. ஆல்ரெடி வின்டர் சோல்ஜர்லேயே இந்த மாதிரி கலரை பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துலையுமே இந்த கலர் இருக்குது. ஊருக்கு ஒரு கலரை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருமே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த இடத்துல இந்த ஸ்கல்ஸை பற்றி, பூமியை பற்றி, எல்லாத்த பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்துட்டு நம்ம நிக் ஃபியூரியோட ஒய்ஃப் வாராவுமே வந்துட்டு ஒரு ஸ்கல் அப்படின்னு நம்ம சோனியாவுக்கு தெரிய வருது. ஆமாம், ஆந்தி வேலை தாங்க, அவங்க ஆந்தி வேலை தான் வந்துட்டு சோனியா ஆக்சுவலி நம்ம ரோடி கிட்ட பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ரோடியுமே ஸ்க்ரல் தான் அப்படின்றது இந்த இடத்துல தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவங்களுமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஸ்க்ரல் கிட்ட பேசிட்டு இருந்தோன்னே தெரியாமல் அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த ஸ்கல்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரியுமே அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னே தெரியறதில்ல. பாசிபிளி இவங்க 2 பேத்துக்கு கூட ஒரு டவுட் இருக்குல்ல, இவ ஸ்க்ரல்லாக இருப்போம் நம்ம நிக் ஃபியூரி ஸ்க்ரல்லாக இருப்பானோ அப்படின்னு சோனியா கூட இந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்கலாம். உண்மையிலே அந்த கன்ஃபியூஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்துட்டு அந்த ஹார்வெஸ்ட்டு இந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சிருக்காரு. இந்த வயலில் நீ கிராவிக் கிட்ட கொடுக்க போறியா, அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமான்னு சோனி கேட்கும்போது, ஆகும் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இப்போ அவர் இன்னொரு இடத்துக்குள்ளே போய் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கன்னு, ஐபேட்ச், கோட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சண்டை ஆரம்பிக்க போகுது. இதை நானே முடிச்சு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனுஷன் கெத்த கிளம்புறாப்புல. அந்த ஃப்ரெஞ்சு தாடியும் ஷேவ் பண்ணிட்டு பியர்டு வச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா அது பக்கா லுக்காக இருந்தது. நாயகன் மீண்டும் வரான்ற கணக்காக இப்போ அவர் ஸ்கல்ஸ் இதுக்காக தான் போயிட்டுருக்காரு. பட் எபிசோட் 6ல் இவர் பெருசாக அந்த அளவுக்கு இருக்காது. இந்த இடத்துல தாங்க ஒரு டைம் லைன் கண்டினியூட்டி அந்த மிஸ்டேக் மாதிரி வருது. இதுக்கப்புறம் மார்வல்ஸ் படம் வந்துச்சா இல்லை மார்வலுக்கு முன்னாடி அது நடந்துச்சான்னு தெரியல. அந்த ஒரு சின்ன டைம் லைன் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. அப்படியே அஃபிஷியலாக டைம் லைன் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த இடத்துல அவரோட லுக் கொஞ்சம் இடிக்க தான் செய்யுது. லைக் அவர் ஸ்பேஸ்லேருந்து இங்கே வந்து போனாரா இல்லை இது முடிச்சதுக்கப்புறம் அவர் மார்வல்ஸ் படத்தில் வந்தாரா, அது ஒரு சின்ன குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நான் படம் பார்த்த வரைக்கும் எடுத்த 2 வருஷம் ஆக போகுது. எகைன் போய் பார்ப்போம். பார்த்தா மேபி அதில் ஏதோ பதில் சொல்லுவாங்களோ என்னவோ, திரும்ப போய் பார்த்தா தெரியும். வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோடு 6 ஃபினாலில் பிரேக் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பாய்.